ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தைரியமா இருந்த பொண்ணு இப்படி உடைச்சிட்டேடி. உன்னை தொட்டா கூட பாவண்டி. ஆமாங்க, அவ மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி டிராமா பண்ணிட்டு போயிடுவா. அவ ஊன ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்களும் இவனும் என்னன்னு தாங்குவீங்க. எனக்கு யாரு இருக்கா? என் பிரச்சனைங்க எல்லாத்தையும் நான் யார்கிட்ட கொண்டு கொட்டுறது? நாளைக்கு புள்ள இல்லைன்னா ஊர் பேசுற பேச்ச கேட்டு கேவலப்பட்டு நிக்க போறது யாரு? அத நினைச்சு நான் படுற வேதனை உங்கள யாருக்கும் புரியுது? நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா தான் இருக்கோம். ஆனா எதை எங்க எப்படி சொல்லணும்னு நிதானம் கூட உனக்கு இல்லாம போச்சு. நீ செஞ்சதெல்லாம் சரியா தவறானு நீ போய் உட்கார்ந்து யோசிச்சு பாரு. மனசுக்குள்ள வச்சு வச்சு உன் நினைப்புல விஷமா போச்சு கௌரி. அந்த விஷத்தை வார்த்தையில வச்சு தேல் கொடுக்க மகாவை கொட்டிக்கிட்டே இருக்க. ஆனா அதால காயப்பட்டு நிக்கிறது செல்வமும் தானே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கத்துறது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் பெருசா தெரியுது. ஆனா கத்தி கத்தி நான் என்னத்தை சாதிச்சேன்? அவ நினைக்கிறத தானே அவ சாதிச்சுட்டு இருக்கா இத்தனை நாளா. அவ மேல தப்பு இல்லைன்னா டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சுட்டு போக வேண்டியதானே? முடியாதுமா, அப்படி நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. அப்படி அவளுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா முதல்ல எனக்கு டெஸ்ட் எடுக்கணும். அப்படியும் டெஸ்ட் எடுக்க அவ சம்மதிச்சா மட்டும்தான் அவளுக்கு டெஸ்ட் எடுக்கணும். கேட்டீங்கல்ல, என்னமோ சொன்னீங்களே, நீ சொல்றதையும் கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு. ஒவ்வொரு தடவையும் சொல்லி இப்படி நான் அசிங்கப்பட்டு நின்னதுதான் மிச்சம். ஆடுங்க, ஆடுற வரைக்கும் ஆடி முடிச்சிட்டு கடைசியில எல்லாரும் இங்கதானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன் உங்க எல்லாரையும். செல்வம், அவளுக்காக நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இவ்வளவு தூரம் எங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு துணையா நிக்கிறீங்களே, அதுவே போதும்பா, போதும். சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு நல்ல செய்தி சொல்லதான் போறீங்க. அத நான் நம்புறேன்ப்பா. ஆனா இந்த சூழ்நிலையில உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல செல்வம். போய் மகாவை சமாதானப்படுத்துப்பா. பாவம் பாவம், நீதான்ப்பா அவளை பார்த்துக்கணும். போப்பா போ, உன்னை விட்டு அவளுக்கு யாருப்பா இருக்காங்க? போப்பா. சார், நான் மேடம் இந்த போட்டோவை பாருங்க. இது யாரு? நீங்க தானே சொன்னீங்க மகாவை எமோஷனலா தான் உடைக்க முடியும்னு. அதுக்கு தான். மேக்னா ஸ்டோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அந்த மேக்னா தான் இது. ரொம்ப அடக்கமான பொண்ணு மேம். மேக்னா, ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னல, இந்த புடவை கட்டிட்டு கிளம்பு. புல்ஷிட். ஏய் மேக்னா, ஷட் அப் மாம். நீங்களும் உங்க புடவை இத சுத்திக்கிட்டு அந்த பட்டிக்காடுங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க போங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. சாரி கட்டணுமா? ஏய் டாம் இட். ச்சே, பெரியவங்க கிட்ட அவ்வளோ மரியாதை.
நினைச்சா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஆமாமா, 10 லட்சத்துக்கு பார்ட்டியோட வைக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? ஆனா அவ்வளோ சிக்கனமான பொண்ணு. டாடி இமீடியட்டா 2 lakhs வேணும். எதுக்கு? எதுக்குண்ணா? என் செலவுக்கு. கொடுக்க முடியாது. சேர்த்து வச்சு யாருக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு தானே. நான் இப்படிதான் செலவு பண்ணுவேன். முடியாது. நான் இப்ப வெளில போறேன். இமீடியட்டா என் அக்கவுண்ட்டுக்கு 2 lakhs வரணும். இல்லைன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இது ஒரு குட் கொஸ்டின் மேடம். திரும்ப அவசரப்பட்டியடா குணம். சாரி சார், யூ ப்ளீஸ் ப்ரொசீட். ஏன்னா இந்த பொண்ணை தான் உங்க தம்பி கதிருக்கு கல்யாணத்துக்கு பேசியிருக்கேன். என்னது? இந்த பொண்ணு கதிர்க்கா? மேடம், ஷாக்க குறைங்க. இன்னும் இருக்கு சார். சொல்லுங்க. டோர் லாக். ஆமா மேடம், இவங்க எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான். நான் உங்ககிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கும் ஓகேவா? ஓகேவா? இப்போ உங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. அஸ்வின், ஏய் இங்க பாரு, நீ எதுவும் பிராங்க் எதுவும் பண்ணலையே. மேகனா ஸ்டோர்ஸ் அஸ்வின். மேம், சத்தியமா தான் சொல்றேன். ஆனா அவ்வளோ பெரிய குடும்பம் எப்படி என் தம்பியை கட்டிக்க சம்மதிச்சாங்க? பணம் தான் உங்ககிட்ட கொட்டி கிடக்குதுல்ல மேம். நல்ல குடும்பமா கூட்டு குடும்பமா இருந்தா ஓகேன்னு சொன்னாங்க. எனக்கு உங்க ஃபேமிலி உடனே ஞாபகம் வந்துச்சு, பேசி சரி பண்ணிட்டேன். கதிர் மேக்னா கல்யாணம் நடக்கணும். தங்கச்சிக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம முக கலங்கி நிக்கணும். வாழ்நாள் முழுக்க அவ தங்கச்சி அழறத பார்த்து பார்த்து அவ துடிச்சு எல்லாத்துலயும் அவ தோக்கணும். அப்புறம் என் காலடியில போட்டு அவள மிதிக்கணும். அஸ்வின், சூப்பர் அஸ்வின். எங்க அம்மா பணம்னு சொன்னாலே ஓகே சொல்லிடுவாங்க. அவங்க எப்படியும் பிரச்சனை இல்ல. ஆனா கதிரு, அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? பேசி பாருங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நான் தான் இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சா மகா குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. அதனால அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். குணா. சார் ஐயா வாங்க.